வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். சுகாதாரத்துறை இயக்குனர் நியமனத்தால் அதிருப்தி அடைந்த முதலமைச்சர் ரங்கசாமி பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக கூறியதால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு. புதுச்சேரி அரசு தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் பாஷினி மொழிபெயர்ப்பு செயலியை கவர்னர் கைலாஷ்நாதன் அறிமுகம் செய்து வைத்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற பந்த் போராட்டம். அனைத்து கடைகள் மற்றும் தனியார் பேருந்துகள், ஆட்டோ, டெம்போக்கள் சேவைகள் முழுவதுமாக நிறுத்தம். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கைது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்ற சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை விரைவில் கூட்டப்படும் எனவும், முதலமைச்சர், துணைநிலை ஆளுநர் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது சரியாகிவிடும் எனவும், இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசின் பல்வேறு கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிப்பதில் துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. மேலும் துணைநிலை ஆளுநர் நடவடிக்கையால் முதலமைச்சர் ரங்கசாமி அதிருப்தியில் இருப்பதாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில் இன்று காலை தனியார் ஹோட்டலில் முதலமைச்சர் ரங்கசாமி தனது கட்சி எம்எல்ஏக்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு சட்டப்பேரவையில் சபாநாயகர் செல்வத்தை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சந்தித்து பேசினர். சுமார் 1 மணி நேரம் ஆலோசனைக்கு பிறகு சபாநாயகரிடம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது தொடர்பாக மத்திய அரசை வலியுறுத்தும் வகையில் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் என கடிதம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற சிறப்பு சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என சபாநாயகரை சந்தித்து மனு அளித்ததாக தெரிவித்தார். மேலும் ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறதா என்ற கேள்விக்கு அது குறித்து பின்னர் பேசலாம் என தெரிவித்தார். என்ஆர் காங்கிரசினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்முடைய புதுச்சேரி சட்டசபையை கூட்ட வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவரிடத்தில் கடிதம் கொடுத்திருக்கிறோம். மாநில அந்தஸ்து வேண்டும், அதற்கான ஒரு இறுதி முடிவை எடுக்க வேண்டும், அதை பற்றி விவாதிப்பதற்காக இந்த கூட்டத்தை, சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்கிறோம். சார், இப்போ திடீர்னு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட மாநில அந்தஸ்து தொடர்பாக தீர்மானம் கிடைக்கவில்லை. இறுதி கட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்காக விவாதிப்பதற்கு இந்த கூட்டத்தை கூட சொல்லியிருக்கிறோம். என்ன மாதிரியான நடவடிக்கை அது அப்புறம் தெரியும். ஒப்புதல் கொடுக்கல, கோப்புகள்லாம் தேங்கி இருக்கா? மாநில அந்தஸ்து பற்றி ஒவ்வொருவருக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலாம் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கிறது. அது எல்லோருடைய ஒட்டுமொத்தமான கருத்தை எடுத்து அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக கூட்டம். ஒருமித்த கருத்தை நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஒரு மனதாக எல்லாரும் கருத்து கேட்டு செய்வதற்காக இந்த கூட்டத்தை துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் கருத்து வேறுபாடு அது அப்புறம் இல்லை, அதை பற்றி எங்ககிட்ட அதை பற்றி நாங்கள் இப்போ பேசலை. நாங்கள் பேசுறது இது மட்டுமா, மற்ற விஷயங்கள் அப்புறம் பேசுவோம். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், மாநில அந்தஸ்து குறித்து தீர்மானம் நிறைவேற்ற சிறப்பு சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடிதம் அளித்துள்ளதாகவும், இதன் மீது முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து விரைவில் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். மேலும் விரைவில் முதலமைச்சர், அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடன் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து மாநில அந்தஸ்து குறித்து வலியுறுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சருக்கும் கவர்னருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம், அது சரியாகிவிடும் என்றும், இதனால் ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ற அவர், அடுத்த ஆட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் எனவும் தெரிவித்தார். விரைவில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து சம்பந்தமான சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டுவதற்கான வாய்ப்பு விரைவில் கூட்டப்படும். அது சம்பந்தமாக மட்டுமே இன்றைக்கு என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் என்னை சந்தித்து ஆலோசனை நடத்தி பின்பு அந்த கடிதத்தை அளித்து சென்றுள்ளனர். விவாதத்தின் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பாரத பிரதமர் அவர்களையும் மாண்புமிகு உள்துறை அமைச்சரும் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கையும் வலுத்துள்ளது. ஆக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சென்று மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்தித்து இது சம்பந்தமாக இறுதி முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கருத்து வேறுபாடு இருக்கும், ஆனால் அதெல்லாம் கலந்து பேசி சரி பண்ணிவிடுவாங்க.
கண்டிப்பாக ஐந்து ஆண்டு காலம் இந்த சட்டப்பேரவை தேசிய ஜனநாயக கூட்டணி நீடிக்கும். அடுத்த 5 ஆண்டுகளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தலைமையிலே மீண்டும் வெற்றி பெறும். வேறு ஒன்று, பாரத பிரதமர் வந்து நீங்கள் நைட்டு வராங்க, நாளைக்கு அப்புறம் வந்துடும். புதுச்சேரி மாநிலம் யூடின்றதால எந்த கோப்பாக இருந்தாலும் உள்துறை வழியாக மாண்புமிகு பாரத பிரதமருக்கு சென்று அதன் பிறகு பிரசிடெண்ட்டுக்கு போகணும். அதனால் அந்த கோப்பு நிற்கிது. பிரைம் மினிஸ்டர் டூரில் இருக்கிறதால இந்த ஃபைல் ஒன்றும் பார்க்கல. இன்றைக்கி இரவு வந்துடுறாரு, நாளைக்கு காலையில் ஒப்புதல் வந்துடும். அதெல்லாம் எந்த பாதிப்பும் வராது. முதல்வர் தலைமையில் இந்த ஆட்சி நீடிக்கும். இதனிடையே கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடு காரணமாக மக்கள் நலத்திட்டங்கள் பாதிக்கப்படுவதாக கூற சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்ற நுழைவு வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பாஷினி மொழிபெயர்ப்பு செயலியை கவர்னர் கைலாஷ்நாதன் அறிமுகம் செய்து வைத்தார். புதுச்சேரி அரசு தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் பாஷினி மொழிபெயர்ப்பு செயலி மற்றும் அரசு துறைகளின் இணையதள துவக்க விழா அகார்டு ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமை தாங்கி பாஷினி செயலியை அறிமுகப்படுத்தி அரசு துறை இணையதளங்களை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், தலைமைச் செயலர் சரத் சௌகான், செயலர் முத்தம்மா, இயக்குனர் சிவராஜ், மீனா மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது பாஷினி நிர்வாகம் மற்றும் புதுச்சேரி தகவல் தொழில்நுட்பத்துறை இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. பாஷினி அமைப்பின் நிர்வாக தலைவர் அமிதாப் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் இயக்குனர் சிவராஜ், மீனா இருவரும் கவர்னர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தத்தை பரிமாற்றிக்கொண்டனர். மத்திய அரசு அமல்படுத்தியிருக்கும் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்க கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் மத்திய அரசை கண்டித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். மத்திய அரசு அமல்படுத்தியிருக்கும் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 ரூபாய் நிர்ணயிக்க வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சம வேலை சம ஊதியம் வழங்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பவும் அமல்படுத்த வேண்டும், மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்க கூடாது, புதுச்சேரியில் மூடப்பட்ட பஞ்சாலைகள் மற்றும் செயல்படாமல் இருக்கும் பாப்ஸ்கோ, பாசிக் போன்ற நிறுவனங்களை மீண்டும் திறந்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் ஏஐடியூசி, சிஐடியு, தோமுச, ஐஎன்டியூசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் சார்பில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பந்த் போராட்டம் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் பந்த் போராட்டத்தின் ஒரு பகுதியாக தொழிற்சங்கத்தினர் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினர் 1000க்கும் மேற்பட்டோர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய அரசுக்கு எதிராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் தலைமையில் அண்ணா சிலையிலிருந்து கண்டன பேரணியாக வந்து புதிய பேருந்து நிலையம் எதிரே மறைமலை அடிகள் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் புதுச்சேரியில் 6 இடங்களில் மத்திய அரசுக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகினர். மின்சார விநியோகத்தை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். அதில் வெற்றி கண்டிருக்கிறோம். இதுவரை இந்த அரசாங்கத்தால் 4 ஆண்டு காலம் அதை ஒன்று செய்ய முடியவில்லை. இப்படி பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் ஒப்படைப்பதை தொடர்ந்து எதிர்ப்போம். அது மட்டுமல்லாமல் இந்த தொழிலாளர்களுக்கு தேவையான ஊதிய உயர்வை கொடுக்க வேண்டாம், ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள், அந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது சார், இது இந்த சுகாதாரத்துறை இயக்குனர் விவகாரத்துல 2 பேருமே என்ஆரும் பாஜகவும் நாடகம் போடுறாங்க. இந்த நாடகம் வெளியில வரட்டும், அப்புறம் பதில் சொல்றோம்.
தொடர்ந்து இந்த ஆளுநர் வந்த பிறகு தொடர்ந்து முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் நிறைய முரண்பாடுகள் பேச்சுகள் வந்து இருந்தது, வெளியே வராது இருந்தது. நேற்று சட்டமன்றத்தில் வெடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அவர் வந்து ரொம்ப வேகமா எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க. புதுச்சேரியினுடைய நம்முடைய மண்ணினுடைய மானத்தை காக்கிறதுக்கு, சுயமரியாதை காக்கிறதுக்கு, தன்மானத்தை காக்கிறதுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் அந்த மாதிரி ஒரு உண்மையான முடிவு எடுத்தா இந்தியா கூட்டணி சார்பில் நாங்கள் வரவேற்போம். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவ விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை மாலை பெருமாள் வீதி புறப்பாடும் மற்றும் தினந்தோறும் காலை 11 மணிக்கு திருமஞ்சனம் நடக்கிறது. இவ்விழாவின் ஒரு பகுதியாக 8ஆம் நாளான நேற்று திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் உபயதாரர், வாணிகர் சமூகத்தினர் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு சாமி மின் அலங்காரத்துடன் இந்திர விமானத்தில் சாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் வீடுதோறும் சாமிக்கு தீப ஆராதனைகள் காண்பித்து சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் கோயில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் பிரம்மோற்சவ உபயதாரர்கள், பக்தர்கள், பாகவதர்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள், விழா குழுவினர்கள் சிறப்பான முறையில் செய்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சன்னியாசிக்குப்பம் பகுதியில் சாலை மேம்படுத்துதல் பணி மற்றும் எல் வடிவ வாய்க்காலை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் சன்னியாசிக்குப்பத்திலிருந்து சகடப்பட்டு செல்லும் சாலையை மேம்படுத்துவதற்கு திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு ரூபாய் 37,33,153 ரூபாய்க்கான பூமி பூஜையும், இதேபோல் சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் உள்ள பழைய எல் வடிவ வாய்க்காலை சீரமைக்கும் பணிக்கான திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு ரூபாய் 25,51,515 ரூபாய்க்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி கட்டடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், கிருபாகரன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். மெஹஃபில் கிளாசிக்கல் முகல் டிசைன் ஜுவல்லரி ஃப்ரம் ஜோசா லூகாஸ். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். மெஹஃபில் கிளாசிக்கல் முகல் டிசைன் ஜுவல்லரி ஃப்ரம் ஜோசா லூகாஸ். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம்.
நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் 7 கூடப்பாக்கம் மெயின் ரோட் வில்லியனூர் பைபாஸ் புதுச்சேரி. For contact 8220931846. புதியதாக விருத்தாச்சலம் மாவட்டம் உருவாக்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தை நிர்வாக வசதிக்காக 2ஆக பிரித்து விருத்தாச்சலம் மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்று ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பிரச்சார செயலாளர் கவிஞர் ம.ரா. சிங்காரம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டமாக உள்ளது. காட்டுமன்னார் கோயில், திட்டக்குடி, தொழுதூர், மங்களூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து கடலூர் மாவட்ட ஆட்சியரகம் வந்து செல்வதற்கு பொதுமக்கள் மிகவும் சிரமமடைந்து வருகின்றனர். எனவே இப்போதைய கடலூர் மாவட்டத்தை நிர்வாக வசதிக்காக 2ஆக பிரித்து விருத்தாச்சலம் மாவட்டம் உருவாக்க வேண்டுமென்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் என்று ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பிரச்சார செயலாளர் கவிஞர் ம.ரா. சிங்காரம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அரசு பணியாளர்கள், ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தையே நடைமுறைப்படுத்த வேண்டும். மேலும் பொது சுகாதாரத்துறையில் கொசு ஒழிப்பு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து ஆண்டுதோறும் பணி வழங்க வேண்டும். கடந்த 12 ஆண்டுகளாக தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றி வரும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தூய்மை பணியாளர்களுக்கு தனியார் ஏஜென்சி மூலம் பணி வழங்குவதை நிறுத்திவிட்டு அரசாங்கமே அவர்களை பணி நியமனம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். ஓய்வு பெற்ற அலுவலர்களுக்கு தற்போது மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ படியினை 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தான் கேட்டுக்கொள்வதாக அவர் கூறியுள்ளார். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் ஒரு பகுதியாக அம்மையாரின் திருக்கல்யாணம் மாண்புமிகு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் அவர்களின் உபயத்தில் பக்தர்களுக்கு திருக்கல்யாண தாம்பூலப்பை வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், புதுச்சேரியின் சட்டம் ஒழுங்கு பிரிவு DIG அவர்கள், காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லாததால் MLA பதவியை ராஜினாமா செய்யப் போகிறேன் என கூறி சுயேட்சை MLA நேரு சட்டமன்றத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தனது ஆதரவை தெரிவித்து வருகிறார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டுமென சமூக அமைப்புகளுடன் சென்று டெல்லியில் அவர் போராட்டம் நடத்தினார். இந்த நிலையில் அவர் இன்று காலை சட்டமன்றத்திற்கு வந்து திடீரென தர்ணாவில் ஈடுபட்டார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை எனில் புதுச்சேரியில் சட்டமன்றம் எதற்கு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் தலித் மக்களுக்கு இடமில்லாத அமைச்சரவை எதற்கு? உடனடியாக புதுச்சேரி சட்டமன்றத்தை கலைக்க வேண்டும். அதற்கு தனது முதல் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறேன் என கூறி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்றத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். நேற்று முதல் சட்டமன்றம் முடக்கப்பட்டதாக தெரிகிறது. 3 நியமன MLA கூட மத்தியில் ஆளும் கட்சியினருக்கு கொடுக்கிறார்கள். ஆதி திராவிட அமைச்சரை ராஜினாமா செய்ய வைத்தனர். அதிகாரம் இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்ய வேண்டும். இதற்கு முதலில் தனது MLA பதவியை ராஜினாமா செய்து முதலமைச்சரிடம் கொடுக்க இருப்பதாகவும், மற்றவர்களும் ராஜினாமா செய்து தேர்தலை புறக்கணிக்க வேண்டும். மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை அனைவரும் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என நேரு MLA தெரிவித்தார். புரியுது. அதான் இப்போ இன்னைக்கு போராட்டம் தான். நேற்றுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்றம் ஏதோ முடக்கப்பட்டதாக தெரிகிறது. இன்னைக்கு முதல்வர் அவர்கள் 2 நாளா சட்டமன்றத்துக்கே வரல. அமைச்சர் பெருமக்களும் யாரும் சட்டமன்றத்தில் இல்லை. இன்னைக்கு வர பொதுமக்களும் இன்னைக்கு யாராவது சந்திக்க வரதுக்கு கூட யாரையும் பார்க்க முடியல. அப்ப இந்த அரசுக்கு அதிகாரம் இல்லை. இந்த அரசுக்கு இருங்க இந்த அரசுக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை நிலைக்கு தள்ளப்பட்டிருந்து மக்களே உணர்ற சூழ்நிலை வந்ததுனால நாங்க டெல்லிக்கு சென்று போராடி அழுத்தமே கூட்டு வந்தோம். ஆனா அந்த அழுத்தத்துக்கும் எந்த ஒரு சில அரசியல் கட்சியை தவிர மற்றவங்க யாரும் கையில் எடுக்கல. இன்று பாத்தீங்கன்னாக்கா அதோடைய நிலைமை இன்னைக்கு அதோட தாக்கம் இன்னைக்கு புதுச்சேரி தெரிகிறது. 3 அத ஒரு துறை டைரக்டரோ இல்ல ஒரு துறை தலைவர் இல்லையோ மாற்றம் அதிகாரமும் இல்ல. அந்த நியமிக்கூட அதிகாரியும் இந்த சட்டமன்றத்துக்கு இல்லன்றத நிறுவனம் ஆகுதுன்றது உங்கள் வாயிலா தான் நீங்க தெரியப்படுது. எனக்கு தெரியாது. ஏன்னா யார வந்தாலும் நம்மளுக்கு மக்கள் பணி செய்யணும். இந்த அதிகார போட்டிக்கு நாங்க தலையிடல. அதே நேரத்துல இந்த கூட்டணி அரசுல 3 நியமிச்சாங்க. அப்ப கூட பிரதிநிதித்துவம் யாரு கொடுக்குறாங்க? ஒரே கட்சிக்கு தான் கொடுக்குறாங்க. மத்தியில யார் ஆள்றாங்களோ அந்த கட்சி பிரதிநிதி தான் இங்க சட்டமன்றத்துல நியமனப்படுறாங்க.
புதுச்சேரியில் நடைபெற்ற பந்த் போராட்டத்தின் காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு தனியார் பேருந்துகள் மற்றும் ஆட்டோ டெம்போக்கள் சேவைகள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரியில் பந்த் போராட்டம் நடத்தப்போவதாக அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி பந்த் போராட்டம் இன்று காலை தொடங்கியது. போராட்டத்தின் காரணமாக நகரத்தின் முக்கிய வீதிகளான காமராஜர் சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, அண்ணா சிலை உள்ளிட்ட பிரதான சாலைகளில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. தனியார் பேருந்துகள் சேவை முழுவதுமாக நிறுத்தப்பட்டது. இதனால் கடலூர், விழுப்புரம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். ஒரு சில அரசு பேருந்துகள் போலீசார் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டது. தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு வரும் பேருந்துகள் மாநில எல்லையில் பயணிகளை இறக்கிவிட்டு சென்றது. அதேபோன்று நகரப்பகுதியில் இயக்கப்பட்டு வரும் டெம்போ மற்றும் ஆட்டோக்கள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டது. இதனால் பொதுமக்களும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். பந்த் போராட்டத்தின் காரணமாக பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. மேலும் திரையரங்குகளில் சினிமா காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டன. ஒரு சில பெட்ரோல் நிலையங்களும் மூடப்பட்டிருந்தன. மேலும் பந்த் போராட்டத்தின் போது அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க நகரப்பகுதி மற்றும் கிராமப்புற பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் நடைபெற்ற பந்த் போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் பங்கேற்கக்கூடாது என புதுச்சேரி அரசு உத்தரவிட்டிருந்தது. மேலும் காலை 11 மணிக்குள் அனைத்து துறைகளிலும் பணிக்கு வராத ஊழியர்களின் பெயர் பட்டியலை தலைமைச் செயலகத்துக்கு அனுப்ப வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. புதுவையை அடுத்த மண்ணாடிப்பட்டு கொம்யூனுக்கு உட்பட்ட திருக்கனூர் KR பாளையத்தில் அமைந்துள்ள விஜய் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2025-2026 கல்வியாண்டிற்கான 2ஆம் ஆண்டு இளங்கலை வகுப்புகள் தொடக்க விழா திங்கட்கிழமை அன்று கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவானது தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கி சான்றோர் பெருமக்களை சிறப்பு செய்ததுடன் தொடங்கப்பட்டது. மேலும் கல்லூரி முதல்வர் முனைவர் கமலக்கண்ணன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினர்களால் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு பின்பு சிறப்பு விருந்தினர்களான மருத்துவர் பாலசுப்ரமணியன் அவர்கள் பேசுகையில், படிப்பதோடு நிறுத்தி விடாமல் மென்மேலும் பல்வேறு திறன்களையும் வளர்த்து கொண்டால்தான் எதிர்காலத்தில் சிறந்த வேலைவாய்ப்பினை பெற முடியும் என்றார். மேலும் எதிர்கால செயற்கை நுண்ணறிவால் செயல்படக்கூடிய அதற்கேற்ப நம்மை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். கல்லூரியின் தாளாளர் ஐயா பாலச்சந்திரன் அவர்களின் முன்னிலையில் துணைத் தாளாளர் ஜானகி தேவி அவர்கள் நன்றியுரை கூறினார். இந்த நிகழ்ச்சியின் போது கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் நிறைவாக நாட்டுப்பண்ணுடன் விழா சிறப்பாக நிறைவுற்றது. மீண்டும் முதன்மை செய்திகள். சுகாதாரத்துறை இயக்குனர் நியமனத்தால் அதிருப்தி அடைந்த முதலமைச்சர் ரங்கசாமி பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக கூறியதால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு. புதுச்சேரி அரசு தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் பாஷினி மொழிபெயர்ப்பு செயலியை கவர்னர் கைலாஷ்நாதன் அறிமுகம் செய்து வைத்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற பந்த் போராட்டம். அனைத்து கடைகள் மற்றும் தனியார் பேருந்துகள், ஆட்டோ டெம்போக்கள் சேவைகள் முழுவதுமாக நிறுத்தம். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கைது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.